வள்ளுவரை பொய்யாமொழி புலவர் என்று சொல்வது நம் வழக்கம். நான் மிகுந்த அன்போடும் மிகுந்த மரியாதையோடும் நமது நூல் அலுவலர் சொன்னதை திருச்சி மாவட்ட மக்களின் சார்பாக நான் மீண்டும் சொல்கிறேன். ஒரு காலத்தில் நூலகம் என்றால் வயதானவர்கள் வந்து தூங்குகிற இடம் என்றிருந்ததை மாற்றி நூலகம் என்றால் இளைஞர்கள் தேனீக்களைப் போல குவிகிற இடம் என்று மாற்றியது அமைச்சருடைய தலைமையில் இருக்கிற நூலகத்துறை. எனவே தமிழக அரசுக்கும் அமைச்சருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். மிக சுருக்கமாக ஒன்று சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். திருவள்ளுவருடைய திருக்குறளில் 2 பூக்களைத்தான் வள்ளுவன் குறிப்பிட்டிருக்கிறான். ஒன்று அனிச்ச மலர், மற்றொன்று குவளை மலர். தாமரை இல்லை. 2 பூக்களைத்தான் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். நான் யோசிப்பது உண்டு, ஏன் குவளை மலரை வள்ளுவன் குறளில் சொன்னான் என்று யோசித்த பிறகுதான் இன்று புரிகிறது. தான் எழுதிய உலகமே வியக்கிற ஒரு பணுவலை, உயர்ந்த அறநூலை, வாழ்வியல் நூலை தமிழகம் கண்ணுக்கு தெரியாமல் வைத்திருந்த காலங்களை மாற்றி மக்களின் கையில் கொண்டு போய் சேர்த்தது யார் என்று வள்ளுவர் யோசித்திருக்கிறான். திருக்குறளுக்கு உரை எழுதி, குறளோவியம் எழுதி, வள்ளுவர் கோட்டம் அமைத்து, பேருந்திலெல்லாம் திருக்குறள் எழுத வைத்து, இன்று கன்னியாகுமரியில் வடக்கு நோக்கி பார்க்கிற வள்ளுவர் சிலையை அமைக்கப் போகிற ஒருவன், அவன்தான் நம்மை தோளில் சுமந்து தமிழக மக்களிடம், உலக மக்களிடம் கொண்டு சேர்ப்பான் என்று புரிந்து அவன் பிறக்கப் போகிற திருக்குவளை என்கிற அந்த பூவை குறளில் எழுதியிருக்கிறார் என்று நமக்கு புரியும். உண்மையாலுமே வள்ளுவனின் குறளை மக்கள் கையில் சேர்த்தவர் கலைஞர் தான். திருக்குறளுக்கு 7000 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வழி நூல்னு சொல்லுவாங்க. என் கையில வள்ளுவம் என்ற நூல் தரப்பட்டது. இதை போல தமிழில் வேறு யாருடைய நூலுக்கும் வழி நூல்கள் இல்லை. 7000 நூல்கள் எழுதப்பட்ட நூல் திருக்குறள். அது மட்டுமல்ல, சற்று நிதானமாக யோசித்தால் உலக மக்களிடம் தமிழ் என்கிற என் தாய்மொழியை சத்தமில்லாமல் கொண்டு போய் சேர்த்தது வள்ளுவன். அத்தகைய வள்ளுவனை தமிழக அரசு, அதுவும் இந்த 133 அடி சிலை உயரத்தை வைத்திருப்பதை கொண்டாடுகிற விழா இப்போது நிறைவடைந்திருக்கிறது. நான் அமைச்சர் அவர்களுக்கு ஒன்று பெருமிதமாக சொல்கிறேன். எனக்கு தெரிந்து திருச்சி நூலகத்தில் தான் இந்த வள்ளுவர் சிலையை படத்தையும் போட்டு, கலைஞர் படத்தையும், கணபதி சபதியின் படத்தையும் போட்டு போஸ்டர் வைத்தது திருச்சியில் உள்ள இந்த நூலகம்தான். அதில் கூட நாங்கள் அழகாக எழுதி வைத்தோம், வள்ளுவர் சிலை நடுவே இந்த பக்கம் கலைஞரை ஒளியாய் ஒளியாய் என்று போட்டு, கணபதி சபதியை ஒளியாய் என்று போட்டதும் இந்த திருச்சி மாவட்ட நூலகம்தான் என்று சொல்லி, எனவே உங்களை மிகுந்த அன்போடு மக்கள் சார்பாக வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.